வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன அப்படின்னா, வாட் இஸ் டயட்? என்னை பொறுத்த வரைக்கும் டயட் அப்படிங்கிறது திட்டமிட்டு உணவை சாப்பிட்றது தானே தவிர, சாப்பிடாமே பட்டினி கிடந்து சாகிறது இல்லை. இது சரின்னு சொல்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச டயட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் எதுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பையன், அதுவும் 17 வயசு தான், அவன் தவறான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி இறந்துட்டான். அப்போ அவங்க அம்மாட்ட எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் என்ன டயட்டை ஃபாலோ பண்ணான்னு கேட்டால், அவன் டயட்டை நீங்களே நோட் பண்ணுங்கள். காலையில் கொஞ்சம் சிறுபயிறு இல்லைன்னா கொண்டைக்கடலை, மத்தியானம் ஒரு சப்பாத்தி, ஈவினிங் இதே மாதிரி கொண்டைக்கடலை சிறுபயிறு, பசிச்சாலும் இதில் ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்குவோம், அவ்வளோதான். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அவன் சுகரும் எடுக்கலை, கார்போஹைட்ரேட் எந்த ஃபார்ம்லையும் எடுக்கலை, ஜூஸ் கூட கிடையாதான். ஏதாவது அவனுக்கு வெஜிடபிள் சாலட் இருந்தாலும் வெண்பூசணி எடுத்துருக்கான், இல்லை கொஞ்சம் வெள்ளரிக்காய், இவ்வளோதான். இதை கண்டினியூஸாக 15 நாள் சாப்பிட்ருக்கான். இதுக்கு இடையில் அவங்க அம்மா அவனோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாகுதுன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா கூட அதை தட்டி விட்டுருவானான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக அவன் 15 நாள் ஃபாலோ பண்ணதோட விளைவு அவன் இன்றைக்கி உயிரோடே இல்லை. இவங்க அவங்க அம்மா முக்கியமாக சொன்னது, யூடியூப்பில் இப்படி தப்பாக சொல்லிட்டு வராங்க, இப்போ உள்ள அந்த பையனும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. நல்ல யோசிச்சு பார்த்தா அவனுக்கு இருந்தது ஒரு சின்ன தொப்பை தான், நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்திருக்கிறான். காலேஜ் அட்மிஷன்னால அவன் காலேஜ் போகும்போது எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த தொப்பையை குறைக்கணும்னு சொல்லி சர்ச் பண்ணி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போ எல்லாருமே எதுக்கெடுத்தாலும் கார்போஹைட்ரேட்டு விஷம், அதை எடுக்கக்கூடாது, சுகர் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி திருப்பி வெள்ளையாக இருக்கிறது எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆகாரமே கிடையாது. நம்ம தேவையில்லாத ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான உணவை பசிக்கிற நேரத்தில் கரெக்டாக சாப்பிட்டாலே போதும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக மெயின்டைன் ஆகும். ரொம்ப மெலியணும்னு சொல்லி இந்த மாதிரி தவறான டயட்டை ஃபாலோ பண்ணுறதோட விளைவு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு நோய்க்கு ஆளாக வேண்டி இருக்கும். நம்ம ப்ராக்டிஸாக நிறைய பார்த்துருக்கேன். இந்த தப்பான டயட்டை ஃபாலோ பண்ணி நிறைய அல்சரில் வருவாங்க, இல்லை மெட்டபாலிக் டிஸார்டரில் வருவாங்க, நிறைய காம்ப்ளிகேஷனுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதே மாதிரி யூடியூப்பில் ஒரு டயட் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம திருவள்ளுவர் விளக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுக்கு மேலே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. முதல்ல அந்த யூடியூப்பில் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ப்ரொஃபஷனலான்னு பாருங்கள், இல்லை நமக்கு அந்த டயட்டு செட் ஆகுமானா அது பாருங்கள். யார்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி உடல்நிலையை மோசமாக்கி சாகிற நிலைமைக்கு கண்டிப்பாக ஆளாயிராதுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டயட்டுன்னு சொல்லி சாப்பிடாமே சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.